ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கன்சாலிடேஷனில் தான் இருந்தது. ஒரு அரை மணி நேரம் மூவை விட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வேறு எங்கேயுமே போகலை, அங்கேயே தான் இருந்தது. ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி தெரிஞ்சுது இன்றைக்கி மார்க்கெட் அங்கே தான் இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா 9:18 நம்மளுடைய அந்த ஓஏ பார்க்கும்போது ரெண்டு சைடும் ஒரு 30 லட்சம் ஓஏ வருது அப்படின்னா, கால் சைடும் புட் சைடும் ஒரு ஸ்ட்ராடல் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாலே மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா மார்னிங்கே அந்த மாதிரி பெரிய ஓஏ வந்து தென்பட்டுது. அதனால் என்னமோ தெரில, மார்க்கெட் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரிக்கு 150 பாயிண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைட் ரேஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அண்ட் இனிஷியல் ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் மார்க்கெட் வந்து எங்கே பில்ட் ஆகுதோ, அதாவது பொசிஷன் எங்கே பெருசாக பில்ட் ஆகுதோ அதுக்குள்ளே டைட்டாக வந்து மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேபி 24,550க்கு ஒரு தடவை வந்துட்டு போகலாம் நாளைக்கு. இல்லைனா அங்கேயே கூட 24,500க்கும் 650க்கும் நடுவில் கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகி எக்ஸ்பைரி முடியலாம். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 5% வந்து இறங்கினது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாங்க. இது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து நல்ல ஒரு ஷார்ட் கவர் கால் சைடில் ஏற்றி விடும். அப்படி ஏற்றும் போது மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அகைன் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அளவு உயர்ந்திருக்கு. இப்படி உயரும்போது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நல்ல ஒரு ஹைக்கு வந்து போகும். நிஃப்டி தெரியலை, நாளைக்கு மறுபடியும் கோலார் கொடுத்து எக்ஸ்பைரிக்கு வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் கவர் ஆகுமா அப்படின்ற மாதிரியும் யோசிக்க தோணுது. பட் 150 பாயிண்ட்டு தான் சொல்லும்போது வெரி டைட் ரேஞ்சாக தான் இருக்கும். மேலே மேக்ஸ் ஒரு 100 பாயிண்ட் அளவு தான் ஏறலாம், கீழே ஒரு 100 பாயிண்ட் அளவு தான் நாளைக்கு வந்து ஒரு டைட் ரேஞ்சாக இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் முடியும் போது மார்க்கெட்டில் ஒரு 122 ஸ்டாக் வந்து லாங் சைடில் இருந்திருக்கு. ஒரு 71 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சைடில் இருந்திருக்கு. ஒரு 70% ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் சைடில் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவாக இன்னையோடைய மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி ஸ்ட்ராடலை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி இது ஸ்டார்ட் ஆஃப் த டேயில் 190 ரூபாய்க்கு தான் இருந்தது. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா அது 275 இருந்தது. நேற்று 12 மணிக்கு அது 410 இருந்தது. ஸோ 410லேருந்து இப்போது 150ன்னு சொல்லும்போது ஒரு சூப்பரான ஒரு டிகே. பெரிய அளவு மார்க்கெட்லாம் நகரலை, பட் நல்ல ஒரு டிகே. நீங்கள் அயன் ஃப்ளை போட்டிருந்தாலும் செல் பண்ணியிருந்தாலே காசு அப்படின்ற மாதிரி தான் இது தோணுது. ஏன்னா இது ப்ரீமியம் மட்டும் டிகேவில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஐவியும் இறங்கியிருக்கு. அப்படின்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப வேகமாக ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா டிகே ஆயிருக்கு. ஸோ 190 ஓப்பன் ஆன டிகே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து 151க்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய டைவர்ஜன்ஸ்லாம் இல்லை. மார்க்கெட் ஒரு மாதிரி ரொம்ப காமாக தான் இன்றைக்கி இருந்தது. ஓகேங்களா? பெருசாக பயம் இல்லை இன்றைக்கி அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ஆப்ஷன் செயினில் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 24,600 அட் த மணி வச்சுருக்கு. ஒரு 150 பாயிண்ட் மேலே 150 பாயிண்ட் கீழே அதுக்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்கலாம். பட் மேலே மார்க்கெட் ஏற ஏற ஸ்கியூ வந்து அதிகமாகுது. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் போனாலும் பெருசாக மாறாது. ஸோ அதனால தான் சொன்னேன் 24,500க்கு 600 650க்குள்ளே மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ப்ரீமியம்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் 24,400 புட் ஆப்ஷனில் 16 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் அதுக்கு கீழெல்லாம் பெருசாக வந்து போகாது. அதே மாதிரி மேலே தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம் வந்து 24,800 வரைக்குமே இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே தான் வந்து மார்க்கெட் ஏறிச்சுன்னா பயப்படும் அப்படின்றது இந்த ஸ்கியூவே சொல்லுது. ஏன்னா மேலே ஏறினா மட்டும்தான் ஸ்கியூ வந்து ஏறுது. ஸோ சின்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு ஓப்பனிங் பொறுத்து தான் எங்கே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றது வந்து தெரியும். அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரையும் ஒரு 37 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,500 கோடிக்கு செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது சின்ன நம்பர் கிடையவே கிடையாது. நேற்று ஒரு 174 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் ஒரு 1,700 கோடினா ஓகே. பட் இங்கே 2,500 கோடின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு 80 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட் நேற்று விழுந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 80 பாயிண்ட் மார்க்கெட் விழுந்தாலும் சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா? பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனும் பாருங்கள். ஹெவியான இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாங்க. எஸ்என் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 5% நியராக வந்து இறங்கியிருக்கு. இது வந்து நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்தராக கால் சைடில் இல்லை மார்க்கெட் வந்து நாளைக்கு ஏறும் அப்படின்றது இல்லை. ஸோ ஃப்ரைடே ஒரு நியூஸ், பெரிய நியூஸ் இருக்குது.
மேபி அதில் ஏதாவது பாசிட்டிவாக வரும்போது மார்க்கெட் வேகமாக வந்து ஏறலாம். ஸோ அக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நல்லா வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோடைய ஸ்ட்ரென்தன் இன்னும் அதிகமாகும் அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வாரம் ஃப்ரைடே மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நியூஸ் வரும் அப்படின்றது தான். லெட்ஸ் see. நிஃப்டியோட ஸ்டாடல் 151 பாயிண்ட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து 1170 பாயிண்ட்டு. இதுவுமே சைலண்ட்டாக ஒரு நல்ல டிகே. நேற்று கிட்டத்தட்ட 1550 இருந்தது. அதுக்கு முன்ன நாள் 1870 இருந்தது. நல்ல ஒரு டிகே உண்மையாகவே. ஸோ எக்ஸ்பைரிக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ சென்செக்ஸுமே எங்கேயுமே நகரில் பெருசாக ஓகேங்களா. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 பாயிண்ட் வந்து நல்ல டிகே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே இருந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. அண்ட் ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஃப்ளாட்டாக இருக்குது நாளைய ட்ரேடிங்க்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரைச்சி விட்ருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இது பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். பெரிய லாங்கு இல்லைனா லாங் அன்வைண்டிங் இல்லைனா ஷார்ட்டு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா பாயிண்ட்டும் பெருசாக நகரில், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக இல்லை. பேங்க் நிஃப்டியும் அதே தான், ஃப்ளாட்டாக இருக்குது, பெரிய குவான்டிட்டி இல்லை. அண்ட் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெரிய ஒரு கன்க்ளூஷனுக்கு வேண்டாம். பட் மிட் கேப் நிஃப்டி கணக்கு வேறு. 1% ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் வந்து மிட் கேப் நிஃப்டியில் போடப்படும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நல்லாவே வந்து நிஃப்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி புட்டோட செல்லிங் ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி பெருசாக மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஷேக் ஆகலை அப்படின்றது சொல்லி ஆகணும். இனிஷியலாக ஒரு மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப காமாக இருந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் காலையிலேருந்தே ஒரு மாதிரி க்ரீன்லேயே தான் இருக்குது, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இன்றைக்கும் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே நிறைய டேட்டா இருக்குது. யூஎஸில் பிஎம்ஐ டேட்டா வருது. அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். கனடாவில் ரேட் கட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், டெசிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நாளைக்கு ஒரு டைட் கன்சாலிடேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. இனிஷியலாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே பொசிஷன் காலையில் பில்டப் பண்ணுற ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடச்சிடும். 2 சைடு ப்ரீமியம் கம்மியாகுது அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் பெருசாக நகராது. ஒரே இடமா வச்சு மார்க்கெட் நாளைக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மிட் கேப் நிஃப்டியோட சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எப்பப்போலாம் மிட் கேப் நிஃப்டி நல்லா இருந்திருக்கோ சென்டிமெண்ட்டு, நிஃப்டி அப்போ ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இப்போது ஒரு கன்சாலிடேஷனில் நிஃப்டி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மூவ் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட மூவும் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் see. ஸோ டோட்டலாக கன்க்ளூஷனாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் இறங்கினது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். அண்ட் லோவர் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஏன்னா இது செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. பெருசாக வந்து மூவ் இருக்காது அப்படின்றது தான் சொல்லுது. ஏன்னா கன்சாலிடேஷன் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இதோட மீனிங். ஓகேங்களா. புட் சைடில் ரொம்ப லிமிட்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டவுன் சைடில் லிமிட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ப்ரீமியம் பெருசாக இல்லை. பட் கால் சைட் மேபி வந்து ஷார்ட் கவர் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற விஷயம் தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.